வேணுமா? அட, அந்த மையம் ஆரம்பிச்சது அதுக்கு தாம்மா. காசு கொடுத்தா குழந்தையோடு அனுப்புகிறாங்க வெளியில். சார், ஒரே ஒரு உதாரணம். எது இன்றைய காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க உதவுவது? பணமா, சொந்த பந்தமா? என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உண்மை இல்லை, உதாரணமாக சொல்கிறேன். அடுத்த வருஷம் அதை நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் பேங்க்கில். அடுத்த வருஷம் அந்த 50 லட்சம் எவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும் ஃபிக்ஸடில் போட்டால். இந்த வருஷம் எனக்கு சொந்தக்காரன் 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் எத்தனை பேர் என் கூட இருப்பான்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் சிவில் கோர்ட்டுக்கு போவான்னு எனக்கு தெரியாது. எப்பொழுதும் சார், ஒன்றும் இல்லை, வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே பணத்தை வச்சு தான் சார். அதெல்லாம் ஒரு காலம் ஆயிடுச்சு. இன்றைய சூழலில் இன்ப வாழ்க்கை என்பது பணம். 21ஆம் நூற்றாண்டின் கடவுள் பணம். சார், நீங்கள் சண்டேல ஹிண்டு பேப்பரு தந்தி எல்லாம் பாருங்கள். இந்த மணமகன் தேவைன்னு போடுவோம் பார்த்துக்கிறீங்களா? யாராவது ஒரு பொண்ணோட அப்பா பாசமுள்ள அன்பான பையன் தேவைன்னு போடுறானா சார்? பையன் எப்படி வேணும்? வெல் செட்டில். வெல் செட்டில். அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெல் செட்டில். தரகர் சொல்கிறாரு பையன் குடிப்பான் போல இருக்குதுன்னு. அதுக்கு பொண்ணுக்கு அம்மா சொல்லிட்டு, விடுத 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க குடிக்க மாட்டான், நான் பையன். இந்த வெல் செட்டில் வெல் செட்டில்னு போட்டு என்ன ஆயிடுச்சிங்க, ஏற்கனவே கல்யாணம் செட்டில் ஆனவனும் போடுறான். டேய், நீ வெல் செட்டில் தான் போட்ட, கல்யாணம் ஆனவனா இல்லையான்னு போடல. அதுதான் சார் உண்மை சார். பணம் தான் சார். என்னோட ஒய்ஃபை பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணிவிட்டு வராண்டால வழக்கம் போல் உட்காந்துக்கிறேன். லேபர் வார்ட்லேருந்து ஆயமா வெளில வந்தது. மோகன சுந்தரம்ச்சி. எங்கள் அம்மா கூட என்னை பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை, தம்பி தான் சொல்லுவாங்க. நாங்கள் என்ன, உன் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துச்சின்ச்சு, ரொம்ப நன்றி. என்ன குழந்தைன்னு? 200 ரூபா கொடுந்துச்சு. சார், நம்மளுக்கு என்ன குழந்தை பிறந்துக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே 200 ரூபா கொடுக்கணும் சார். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. மாமனார் வீட்டில் ஒருத்தனுக்கு மரியாதையா? பணம் இருந்தால் தான். என்னோட ஒய்ஃபோட அக்கா 2 மகள் தான் அவங்க குடும்பத்தில். என்னோட ஒய்ஃபோட அக்கா ஹஸ்பண்டு, அதான் என் சகலை, அவர் துபாயில் இருக்கிறார், நானும் உள்ளூரில் இருக்கிறேன். மாமனார் மாமியாருக்கு வயசானவங்க. வாரம் வாரம் 1/2 கிலோ ஸ்வீட்டு பக்கோட்டாலாம் வாங்கி போய் கொடுப்பேன். வாரம் போய் கொடுப்பேன் சார். அந்த ஆள் துபாயில் இருக்கான், பில்டிங் கான்ட்ராக்டர்னு சொல்கிறான். நம்ம வடிவேல் கணக்காக தான் இருப்பான், எனக்கு தெரியும். மூஞ்சி பார்த்தா கான்ட்ராக்டர் மாதிரி இல்லை, டாய்லெட் க்ளீன் பண்ணுறவன். ஆனால் அவன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராங்க. அவன் வரும்போதும் இந்த டைகர் பாம்பு பர்ஃப்யூம்லாம் எடுத்துன்னு வரான்ல, அதுக்காக அவனுக்கு அவ்வளோ மரியாதை சார். நான் வாரம் முறை நம்மளுக்கு மரியாதை கிடையாது. அன்றைக்கி அவன் வந்திருக்கான்னு பார்க்க போகிறேன். எங்கள் மாமியார் ஓடி வந்து 25 ரூபா கையில் கொடுத்து ஓடி போய் மாவு பாக்கெட் வாங்கினாங்க மாப்பிள்ளைச்சு. பணம் தான். உறவுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க சார். உறவு கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? நம்ம நல்லா இருந்தால் பார்த்து பொறாமப்படுவான், நம்மளே பாவம் ஆகிட்டோன்னா பரிகாசம் பண்ணுவான். அதுதான் உறவு சார். உறவு எப்பவுமே பிரச்சனைங்க, அராஜகம் பண்ணுவான். உறவுன்னு சொல்லி உரிமை எடுத்துப்பான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் எங்கள் பெரியப்பா வருவார், வீட்டுக்கு வந்தாலே கோத்த பைய மாதிரி தான் அடாவடி. உள்ளே வந்து உட்காந்து டாய் சுத்தண்ணி எடுத்துனுவான்னாரு. போய் எடுத்துன்னு போய் கொடுத்தேன். நான் சூடாகுதுன்னாரு. யோ, சுட்ட நீ சூடாதான். போய் ஆற்றி எடுத்துனுவான்னாரு. போய் ஆற்றி எடுத்துன்னு வந்தேன். எப்படி ஆற்றினேன்னு கேட்டார். இதுனா இல்லை சுடு தண்ணி அப்படியே ஆற்றினியா, பச்சை தண்ணி ஊற்றி ஆற்றினியான்னாரு. அப்போது சின்ன பையன், நான் கல்யாணம் ஆகலை, அதனால் பொய் சொல்ல தெரியல. என்ன பண்ணிட்டேன், அவர்கிட்ட பச்சை தண்ணி ஊற்றுனேன்னு. ஓன்னாரு. சார், பொது இடத்துல மானத்தை வாங்கிறது சொந்தக்காரன் மட்டும்தான் சார். அதுவும் அந்த 50 வயசு தான் நம்ம அட்வைஸ் பண்ணி அள்ளி விடுவானுங்க பாருங்கள். கல்யாணம் நடக்கிற இடத்துல சார் ஒரு பையன் போவான், அடைங்களா பசை ஃபெயில் ஆனுவான். அவன் 3 அரியர்ஸ் வச்சுன்னு சுற்றினுக்கிறான். நடு சென்டரில் எல்லார் எதிர்க்கையும் கல்யாணம் பண்ணாத பொண்ணு பாவம் ஏதோ தோஷம் கிஷம்னு சுற்றினுக்குது பாருங்க. மகிழ்ச்சியாக சுத்தம். அந்த பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு, என்னம்மா கல்யாணம் இன்னும் செட் ஆகலை, ஏதோ தோஷமா, பரிகாரம் பண்ணியா? அவ்வளோதான், அந்த பொண்ணு அப்படியே ஆஃப் ஆகிடும். கல்யாணம் ஆனவங்களை பார்த்தாக்கா கூப்பிடுவான், 3 வருஷம் ஆச்சு இஷ்யூ இல்லை அப்படின்னா. உனக்கு என்னடா வந்தது சார்? இந்த உலகத்திலேயே சார் ரொம்ப மகா கொடூரமான கேள்வி எது தெரியுமா சார்? திருமணம் ஆன பிறகு 3 வருடம் கழித்து
குழந்தை பிறக்கவில்லையே என்று மனசுக்குள் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஏன் குழந்தை பிறக்கலைன்னு கேட்கறத விட கொடூரமான கேள்வி எதுவுமே இல்லை. அதை சொந்தக்காரன் கேட்பான். சரின்னு சொல்லணும். குழந்தைய பிறந்துச்சு வச்சுங்க. குழந்தை பிறந்துச்சா? என்ன குழந்தை அப்படின்னா, ஆம்பளையா அப்படின்னும். பொம்பளையா? வேற என்னடா பிறக்கும்? ஒன்று ஆம்பளை பிறக்கும், இல்லை பொம்பளை பிறக்கும். வேற என்ன பிறக்கும் சார்? எதுவாக இருந்தாலும் சரி அப்படிதான் உரிமை எடுத்துப்பான். எங்க மாமா எனக்கு இன்விடேஷன் வைக்க எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துட்டார். எங்கள் ஆஃபீஸ் எப்படின்னா, எந்த கொம்பம் வந்தாலும் டைம் ஆஃபீஸில் பக்கத்தில் இருக்கிற லான்ச்சில் தான் உட்காரணும், உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உங்கள் மாமான்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு. நான் அப்போ ஜிஎம் ரூமில் இருக்கேன். சரி 10 நிமிஷம் கழிச்சு வந்தேன் சார். அந்த கோவம் வந்துச்சு சார் மாமாவுக்கு. அதாவது அவரை உள்ளன்னு கோவம். நம்ம என்ன கம்பெனி சேர்மனா? நம்ம உள்ளன்னு கோவம். நான் வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. அந்த வாசலில் இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட அப்படி பேசியிருக்கான். உனக்கு தான் அவன் ஜிஎம், உனக்கு தான் அவன் மேனேஜர். நான் சின்ன வயசில் அவன்லாம் கஷ்டப்பட்டான், சோத்துக்கே லாட்ரி அடிச்சவன் அவன். யார் என்ன? அவன் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினதே நான் தான் தெரியுமா? எல்லாம் சொல்லியிருக்கான் சார். போயிட்டான். எனக்கு எப்படி தெரியும்னா, அவ்வளோ நாளாக நான் உள்ள என்ட்ரன்ஸ் வரும்போது அவன் சும்மா மிலிட்ரி மாதிரி சல்யூட் அடிச்சவன் செக்யூரிட்டி. அட்டை நாளில் என்னை பார்த்து வேணப்பட எவன் வீட்டு காசுல சார். இதான் சொந்தக்காரன் சார். பணம் தான் நம்ம காக்கிற கடவுள். உண்மை அதுதான் சார். கோயிலுக்கு போனேன் சார், பெருமாள் கோயிலுக்கு. என் பக்கத்தில் ஒருத்தர் டிப்டாப்பாக இருந்தான். எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவன். 2 லட்ச ரூபா சம்பளம், நம்ம 20,000 ரூபா சம்பளம். ஏன் தகுதிக்கு 10 ரூபா போட்டேன் தட்டில். அவன் டக்குன்னு 100 ரூபா போட்டான். ஐயர் உள்ளே போனார், ஜடாரி ஏற்றுன்னு வந்தார். இந்த 100 ரூபா போட்டவனுக்கு என்ன பண்ணார், பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி வச்சார். நான் 10 ரூபா போட்டேன், டொங்குன்னு வச்சுட்டு போயிட்டார். 8ஆம் கிளாஸில் வாத்தியார்கிட்ட, தனி மனித கௌரவம், தனி மனித மரியாதை பணத்தினால் மட்டும்தான் வரும். ஒரு வீட்டில் காலிங் பெல் அடிக்குது சார். ஒரு பெரியவர், ரிட்டையர்டு பெரியவர் போய் கதவு திறக்கிறாரு. வந்த பையன் கேட்குறான், வீட்டில் யாரும் இல்லையான்னு. அப்போ கதவு திறந்தவர் அவன் கேபிளுக்கு காசு வாங்க வந்தவன். அவனை பொறுத்த அளவு காசு யார் தராங்களோ அவன் தான் மனுஷன். கதவு திறக்கிறவன்லாம் மனுஷன் இல்லை. என் பையனே சார் பிறந்த நாள் ஆகுதுரா, போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் போப்பா, அவர் வெறும் விபூதி தான் வைக்கிறாருன்றான். கிஃப்ட் கேட்குறான். இதுதான் சார், இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். நான் ஒன்று சொல்கிறேன், 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குற எந்த முதியவரும் முதியவர் இல்லத்திற்கு போவது இல்லை. அப்படி என்றால் இந்த வாழ்க்கை கடைசி வரை நமக்கு உறுதுணையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வைப்பது உறவுகள் அல்ல, பணம். பணம் இருந்தால் உறவுகள் தெளிவாக நம்முடைய இருக்கும்